ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனுபவம் புதுமை. இன்னைக்கு வீடியோவில் பாதாம் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டைம் கன்சியூமிங். ஹல்வா பண்ணுறதுக்கு பாதாமை ஒரு 2 hours ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதை அப்படியே விரலால் பிஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த தோல் உரிச்சு வந்துடும். இது இந்த டிஷ்க்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் சாஃப்ரான். இதுதான் கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பாதாம் அல்வாவுக்கு. குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் ஊற வச்சுக்கலாம். பாதாம் எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1 கப் சுகர் எடுத்துக்கிறோம். அண்ட் ஒரு 100 ml மில்க்கும் வேணும் இதுக்கு. ஊற வச்ச பாதாமை இப்படி மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு கொஞ்சம் அரைச்சிக்குங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம 100 ml எடுத்துருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பிளெண்ட் ஆகணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஹல்வா தீபாவளிக்கு செஞ்ச ஸ்வீட்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்வீட்ஸ்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் இன்னும் வழக்கமாக பண்ணுற குலாப் ஜாமுன், அதிரசம் இதெல்லாம் ஆல்ரெடி வீட்டில் பண்ணியிருந்தோம். இது புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கு. பாதாம் பால் கலவை நல்லா கெட்டியாகி வரும்போது இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதே குவான்டிட்டி எந்த கப்பில் பாதாம் அளந்தமோ அந்த அளவுக்கு எடுத்துருக்க சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் லிக்விட் ஆகும். ஸோ நல்லா அதை பிளெண்ட் பண்ணி அந்த சுகர் கரையிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. நம்ம மொத்த குவான்டிட்டி நெய்யில் கொஞ்சம் 1 போர்ஷனை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் பிகினிங்கில். ஸோ இதுக்கு மேலே தான் ரியல் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டிகிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப்பாக. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னா அது அடிப்பிடிச்சிரும். ஸோ நல்லா திக்காகி பிளெண்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ரோல் ஆகி வரும். அது வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 to 20 minutes ஆகும். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மொத்தமாக உங்களுக்கு half an hour ஆகும். இப்போ நான் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே உங்களுக்கு அந்த கலர் ரிச் கலர் கொடுக்கும் டிஷ்க்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய்யை ஆட் பண்ணணும், அந்த நெய்யை அப்சார்ப் ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். அண்ட் தென் ஃபைனலாக திருப்பி நெய் ஆட் பண்ணி அந்த நெய் ஃபுல்லாக இழுத்துட்டு திருப்பி வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எனி ஸ்வீட் நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ ஃபைனல் டச், கடைசி அமௌண்ட் ஆஃப் கீ ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் அப்சார்ப் ஆகிட்டு அப்படியே ரோல் ஆகி நல்லா மறுபடியும் அந்த நெய்யெல்லாம் வெளியில் லைட்டாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். பாதாம் ஹல்வா ரெடி. இதை ஒரு ஆல்மண்ட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி நைஃப்பில் அப்படியே டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா செம சூப்பராக இருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.